friends, welcome back to our YouTube channel. நான் தான் அவங்க கிரிதோஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கைமாஸ்டர் டுட்டோரியல் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லாத விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கைமாஸ்டரில் நம்ம இருக்கிற மொத்த விஷயத்தை இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போரும் அடிச்சிடும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட் வைஸாக பிரிச்சிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கைமாஸ்டர் பேசிக்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கைமாஸ்டர் லோகோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கைமாஸ்டரில் தம்ப்நெயில்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபோர்த்து பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து பார்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோட பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் வைஸாக பிடிச்சி வச்சுருக்கேன். சரி, வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் பண்ணுற எந்த வீடியோவும் நீங்கள் சொல்ல பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைமாஸ்டரோட இனிஷியல் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற நடுவில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் தெரியும். 16:9, 9:16, 1:1 அப்படிங்கிற 3 ஆப்ஷன் தெரியும். இந்த 16:9 ஆப்ஷன், அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் போய் நான் ப்ரெஷ்ஷை அன்லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணால் தான் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் ரெடி பண்ண முடியும். இது 16:9 வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கான சைஸு. நெக்ஸ்ட் இந்த 9:16 வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்கு, 1:1 இன்ஸ்டாகிராம். ஓகேவா, சூப்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டலைன்னா இந்த மீடியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த கேமரா ஆப்ஷன் இருக்கும். இந்த கேமரா ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் த ஸ்பாட்டே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஆன் த ஸ்பாட்டே எடிட் பண்ணுறதுக்கான இந்த கேமரா ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணணும்னு நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிப்போம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் இன்னொன்று செகண்ட் ஆஃப் வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே 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 என்ன வீடியோ, இந்த நம்ம இன்ட்ரோ வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா டிக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதுதான் டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன், அதாவது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங், மிடில், எண்டிங் இதுக்கு போகும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ், அதாவது புது அப்டேட். இது இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நடுவில் ஏதாச்சும் மீமோ இல்லை ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி காமிக்கும். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ண வீடியோ டேரெக்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இந்த டிஸ்பிளேவை நீங்கள் எங்கே வேணால் நவுத்திக்கலாம். அது மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம எடிட்டிங் டூல்ஸ் செக்ஷனுக்கு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லேயர் ஆப்ஷன். இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோஸ்க்கான லேயர்ஸ் இது காட்டும். இந்த லேயர் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் மீடியா அப்படிங்கிறதா உங்களுக்கு காட்டும். எனக்கு இமேஜ் காட்டுது. அதுக்கப்புறம் எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓவரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் டூல் செக்ஷன் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன். இதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் இந்த ஆப்ஷன் தான். இந்த லேயர் ஆப்ஷன், அதாவது ஒரு டூல்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவரிங் டூல். இது யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் உங்கள் வீடியோக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டைம் லைன் சொல்லுவாங்க. அதாவது கீழே இருந்து ஸ்க்ரால் பண்ணால் டைம் லைன் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன். அதாவது செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஆப்ஷன் சொல்லுவாங்க, கேப்சர் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன்ஸ் தெரியும். இல்லை கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதாவது இந்த டிஸ்பிளேல இருக்க ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணி உங்கள் கேலரிக்கு டேரெக்டாக போய் சேவ் ஆயிரும் ஒரு புது ஃபோல்டராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் பண்ண வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான மேலே இருக்கிற அந்த எக்ஸீட் ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஏராளமான டூல்ஸ் காட்டும். இந்த டூல்ஸ் எல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். சவுண்ட் டூல் வச்சு நீங்கள் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஆப் வாட்டர் மார்க் இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் கிகி தோஸ்ட். உங்களிருந்து விடை பெறுவது நான் உங்கள் கிகி தோஸ்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.